ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्ख्यपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः। ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய சாரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 11 அத்தியாயங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். 12வது அத்தியாயம் பக்தி யோகம். இந்த அத்தியாயத்துக்கு பேர் பக்தி யோகம்னு பேர். 2வது ஷட்கத்தில் 6 அத்தியாயங்கள் ஒரு தொகுதி என்று பார்த்துருக்கிறோம். அப்படி 2வது தொகுதியில் இறுதியாக இருக்கக்கூடிய அத்தியாயம். ஆனால் இந்த 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் ஈஸ்வர ஸ்வரூபம் பிரதானமாக பேசப்படுகின்றது. ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வர பக்தி சாதனங்கள், ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம், ஈஸ்வரனுடைய அருளை பெறுவது எப்படி, ஈஸ்வரனுடைய அருளினுடைய முக்கியத்துவம், ஈஸ்வரன் யாருன்னு ஈஸ்வரனை பற்றிய ஞானம், அப்புறம் ஈஸ்வரனை எவ்வாறு வணங்கி வழிபடுவது என்ற அந்த பக்தி சாதனங்கள், அதுக்கப்புறம் ஈஸ்வரனுடைய அருளினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது இந்த 6 அத்தியாயங்களுடைய விஷயம். இதுவரைக்கும் 6, 7, 9, 10, 11 இந்த அத்தியாயங்களில் பகவான் ஈஸ்வர ஸ்வரூபத்தை பற்றி விரிவாக சொல்லி இருக்கின்றார். பக்திங்கிற சாதனத்தையும் சொல்லி இருக்கின்றார். இந்த அத்தியாயத்தில் இதுவரை சொன்ன விஷயங்களை தொகுத்து பக்தி யோகம் என்று என்னெல்லாம் ஆன்மீக சாதனைகள் இருக்கோ, நம்ம சாஸ்திரங்களில் வேதத்தில் வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய சாதனைகளை தொகுத்து சொல்லுகின்றார். ஆனால் இந்த அத்தியாயமும் முக்கியத்துவம் உடையதாக இருக்கின்றது. வேதத்தினுடைய சாரம் என்றே சொல்லலாம். வேதம் வேதாந்தத்தினுடைய விஷயம் என்ன என்பதை பார்த்தா அதனுடைய சாரமாக இந்த கருத்துக்கள் தான் இருக்கின்றது. ஏன்னா ஒரு மதம் என்றாலே மதத்தினுடைய நோக்கம் இறைவனை அடைவதற்கான வழிகளை சொல்லுவது. மதம் என்பதே இறைவனை மையமாக கொண்டது. இப்போ இறைவன் யார், எப்படி இருக்கிறார், அவர் எப்படி உலகத்தை படைத்தார், இந்த ஜீவர்கள் யார், ஜீவர்கள் இறுதியாக அந்த இறைவனை அடைவது எப்படி, அந்த வழிமுறைகள், அந்த வாழ்க்கை முறையை சொல்கிறது என்பது தான் ஒரு மதம். எந்த மதமாக இருந்தாலும் அதான் சொல்லுது. அது விவரிக்கின்ற முறைகள் வேறு வேறையாக இருக்கலாம். ஆனால் மதம்ங்கிறதே கடவுளை அடைவதற்கான வழிமுறைகள். அப்படி வேதங்கள் என்ன சொல்லி இருக்கோ அந்த விஷயங்களை, அந்த சாதனைகளெல்லாம் தொகுத்து பகவான் இந்த அத்தியாயத்தில் சொல்லி இருக்கிறார். ஒரு சிறிய அத்தியாயம்தான், 20 ஸ்லோகங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு சாரமாக இருப்பதாக இருக்குது. இதே போல் 15வது அத்தியாயமும் 20 ஸ்லோகங்கள் கொண்டது தான். அதுவும் வேதாந்தத்தினுடைய சாரமாகத்தான் இருக்கின்றது. இங்கே பக்தியை பிரதானமாக வச்சு சொல்லுகின்றார். அங்கே மற்ற எல்லா விஷயங்களையுமே தொகுத்து சொல்லுகின்றார். இந்த அத்தியாயம் அர்ஜுனுடைய கேள்வியோடு தொடங்குகின்றது. இந்த அத்தியாயத்தில் 3 விஷயங்கள். முதல்ல அர்ஜுனுடைய கேள்வி, அதற்கு பகவானுடைய ஒரு சுருக்கமான பதில். அதற்கப்புறம் பக்தி என்பது என்ன என்று பக்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களை, பக்தியை பற்றி சொல்லுகின்றார். அதற்கப்புறம் இந்த பக்தியினுடைய பலன் என்ன,
பக்தியினால் ஜீவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை சொல்லுகின்றார். சென்ற அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம்ங்கிற அத்தியாயம். இந்த இயற்கை உலகம் இறைவனுடைய பேருடல், இறைவன்தான் உலகமாக இருக்கின்றான் என்பதை சொன்னது சென்ற அத்தியாயம். இந்த இடத்துல அதனால் அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி வருது. இறைவன் உலகமாக இருக்கிறார் என்றால் இறைவனுடைய பராப்பிரகிருத்தியா அபராப்பிரகிருத்தியா, அதாவது சகுணமான ஈஸ்வரன் உலகமாக இருக்கிறாரா இல்லை நிர்குணமான ஈஸ்வரன் உலகமாக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி. உலகம் என்பதே நாமரூபங்களோடு கூடியது, பல குணங்களை உடையது. அதனால் சகுணமான ஈஸ்வரன் தான் உலகமாக இருக்கிறார் என்பது பதில். நிர்குணம்னா அது உலகத்திற்கு ஆதாரமாக இருப்பது. அந்த நிர்குண பிரம்மம் தான் மாயா சக்தியோடு சேர்ந்து உலகம்ங்கிற தோற்றத்திற்கு வந்திருக்கின்றது. அதனால் எங்கே தோற்றம் நாமரூபம் குணங்கள் இருக்கின்றதோ அது சகுண ஈஸ்வரன். உலகம் முழுக்க நம்ம குணங்கள் நாமரூபங்கள் இதைத்தான் பார்க்கிறோம். அதனால் சகுணமான ஈஸ்வரன் தான் உலகமாக இருக்கின்றார். இதை விட முக்கியமான கேள்வி அர்ஜுனுடைய கேள்வி, இறைவன் சகுணமாகவும் நிர்குணமாகவும் இருக்கின்றார் என்றால் அவரை சகுணமாக தியானம் பண்ணுறது மேலானதா சிறந்ததா, நிர்குணமாக தியானம் பண்ணுறது சிறந்ததா? ரெண்டு கேள்வி. இதுதான் கேள்வி. ஈஸ்வரன் ஒன்றாக இருக்கிறார்னா ஒரே மாதிரி தியானம் பண்ணலாம். அவர் ரெண்டு விதமாக இருக்கிறார்னா இரண்டில் எப்படி உபாசிப்பது, எப்படி தியானம் செய்வது சிறந்தது மேலானது? இது அர்ஜுனுடைய கேள்வி. இதற்கு பகவான் சொல்கிறார், இதற்கு பதில் இல்லைங்கிறது தான். எது மேலானது என்ற கேள்வி சரியானது அல்ல. அதனால் பகவான் ரெண்டுமே மேலானதுன்னு சொல்கிறார். இது சகுணமாக தியானம் பண்ணுறது மேலானது, நிர்குணமாக தியானம் செய்பவர்களும் அதையே அடைகிறார்கள்னு ரெண்டுக்கும் ஒரே பலன் சொல்லுகிறார். ஏனென்றால் இரண்டு விஷயங்களை ஒப்பிட்டு எது மேலானது எது சிறந்தது என்று கேட்க வேண்டும் என்றால் ரெண்டும் சமமானதாக இருக்கணும். சமமாக இருக்கிற பொழுது தான் இந்த ரெண்டில் எது மேலானது, எதை நான் தேர்ந்தெடுப்பது அல்லது எது சிறந்ததுன்னு நான் தீர்மானம் பண்ணுறதுங்கிற கேள்வி கேட்க முடியும். இப்போ விளையாட்டு இருக்குது, விளையாட்டில் கிரிக்கெட் விளையாட்டில் சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள். பல நாடுகளில் பல்வேறு சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள். இல்லை ஒரே நாட்டிலேயே 10-11 வீரர்கள் இருக்கிறாருன்னா அதில் யார் சிறந்தவர்னா இவரா அவரா அப்படின்னு கேட்கிற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிக்கும் சொல்லலாம், ஒப்பிட்டு சொல்லலாம். இவர் இந்த விஷயத்தில் திறமையானவர் அல்ல இவர் சிறந்தவர்னு சொல்லலாம். அதனால் ரெண்டு விளையாட்டு வீரர்களை ஒப்பிட்டு பார்த்து யார் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியும். அதே விளையாட்டில் கால்பந்து இருக்குது, மற்ற பூப்பந்து இருக்குது. இப்போ ஒரு கால்பந்த விளையாட்டு வீரரை எடுத்துக்கொண்டு அதே போல் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரரை எடுத்துக்கொண்டு இந்த இரண்டு பேரில் யார் சிறந்தவர் அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த கேள்வியே சரியாக ஒப்பிட முடியாது. அவர் துறையில் அவர் சிறந்தவர், இவர் துறையில் அவர் சிறந்தவர். ஒரே துறையில் யார் சிறந்தவர்னு கேட்டால் ஒப்பிட்டு சொல்லலாம். ஆனால் ரெண்டு மாறுபட்ட விஷயங்களை ஒப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒன்று சாதனமாகவும் சாத்தியமாகவும் இருக்கின்ற பொழுதும் ஒப்பிட முடியாது, எது சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. இப்போ பள்ளி படிப்பு சிறந்ததா கல்லூரி படிப்பு சிறந்ததான்னா எப்படி ஒப்பிட முடியும்? கல்லூரி படிப்புக்கு பள்ளி படிப்பு சாதனமாக இருக்குது. பள்ளி படிப்பு இல்லாமலே நேராக கல்லூரி படிப்புக்கு போக முடியாது. அதனால் ஒன்று சாதனம் இன்னொன்று சாத்தியமாக இருக்கின்ற பொழுது அதிலையும் எது சிறந்ததுன்னு தேர்ந்தெடுக்க முடியாது. ஒன்று படி இன்னொன்று இலக்கு. இதில் ரெண்டில் நான் எதை தேர்ந்தெடுக்கிறதுனாக்கா பயணப்படாமல் படி வழியாக போகாமல் மேல்நிலைக்கு போக முடியாது. ஆகவே இந்த சகுண ஈஸ்வர தியானம் நிர்குண ஈஸ்வர தியானம் இந்த ரெண்டில் சகுண ஈஸ்வர தியானம் சாதனம், அது படி. அதை செய்து அதனால் ஒருவன் பக்குவப்பட்டுதான் நிர்குண ஈஸ்வர தியானத்திற்கு செல்ல முடியும். அதனால் அது லட்சியம், அது சாத்தியம். ஒன்று இல்லாமல் ஒன்று நடக்காது. வீட்டுக்கு கூரை முக்கியமாக தளம் முக்கியமான சொல்லுங்க. வெறும் தளம் மட்டும் போட்டு கூரை இல்லைன்னா அது வீடாகாது. தரையை போடாமல் சுவரே எடுப்பாமல் கூரைங்கிறத போட முடியாது. அப்போ ஒன்று அடிப்படை, இன்னொன்று அதற்கு மேலே முடிவாக இருப்பது. அதனால் இந்த கேள்விக்கு நேரடியாக இது சிறந்தது என்று சொல்ல முடியாது. ஒன்று படி இன்னொன்று முடிவு, ஒன்று சாதனம் இன்னொன்று சாத்தியம். ஆகவே இரண்டும் முக்கியத்துவம் உடையது. எது சிறந்தது இல்லை, இரண்டுமே சிறந்தது, இரண்டுமே அவசியமானது. இரண்டையும் ஒருவர்
பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு காலத்தில் ஒன்று. அதான் இப்படி பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்தி யோகத்தை பற்றி பகவான் சொல்கிறார். இங்கே பக்தி யோகம்ங்கிற பொழுது பக்தி நேரடியாக இல்லாமல் பக்தர்களை பற்றியே சொல்லுகின்றார். பக்தர்களுடைய இருக்கக்கூடிய பிரிவு அவர்களுடைய பக்தியினுடைய அடிப்படையில் இருக்கின்றது. 5 படிகளில் 5 சாதனைகளின் தொகுதி தான் பக்தி யோகம் என்பது. பக்தி அப்படிங்கிறது தனியான ஒரு சாதனை இல்லை. இப்போ கர்மயோகத்திலேயே கர்மயோகம், இந்த பகவத்கீதையிலேயே கர்மயோகம்னு ஒரு அத்தியாயம், சாங்கிய யோகம்னு ஞான யோகம்னு ஒரு அத்தியாயம், அப்புறம் தியான யோகம்னு ஒரு அத்தியாயம், அதே மாதிரி பக்தி யோகம்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. அப்படின்னா பல சாதனைகளில் பக்தி யோகம்ங்கிறது ஒன்று என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி இல்லை. ஏன்னா கர்மயோகம் பண்ணணும்னாலும் பக்தி இருக்கணும். பக்தி இல்லாமல் எப்படி சேவை பண்ண முடியும்? பகவான் கடவுள் சார்ந்த விஷயங்களை, கடவுள் சார்ந்த சேவைகளை ஒருவர் செய்யணும்னாக்கா பக்தி இல்லாமல் செய்ய முடியாது. அதனால் பக்தி யோகம்ங்கிறது எல்லா ஆன்மீக சாதனைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது. பக்திங்கிறது எல்லா ஆன்மீக சாதனைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்று. அதனால் அது ஒரு தனி யோகம், தனி சாதனை என்று இல்லை. எல்லா சாதனைகளையும், எல்லா சாதனைகளிலும் அது இருக்கு. ஆன்மீக சாதனையினாலே பக்தி இருந்தால் தான் ஆன்மீக சாதனைங்கிறது வருகின்றது. அதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா பக்தி யோகம்னு தனியாகவே ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. பக்தி யோகம்னா பொதுவாக பஜனை பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, இது பக்தி அப்படின்னும், மற்ற யோகாசனம் பண்ணுறது இதெல்லாம் தனியான ஒரு யோகம் என்றும், சாஸ்திரங்களை படிக்கிறது, வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறது அப்படின்னா அது ஞான யோகம் என்பது அப்படி ஒரு இருக்குது. ஆனால் பக்தி யோகம்னா எல்லாம் சேர்ந்தது தான் பக்தி யோகம். பக்தினா என்ன என்றால் இறைவனிடத்தில் செலுத்துகின்ற அன்புக்கு தான் பக்தின்னு பேர். பூஜிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அல்லது பூஜிக்க தகுந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய அன்புக்கு பக்தின்னு பேர். அதனால் பக்திங்கிறது அன்பினுடைய ஒரு படி, ஒரு நிலை தான். இப்போ நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்களிடத்தில் நம்ம ஒரு அன்பு இருந்தால் அதை கருணைன்னு சொல்கிறோம். நமக்கு கீழே ஒரு துன்பத்தில் இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார் அப்படின்னா நம்ம ஒரு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு கருணையின் அடிப்படையில் உதவி பண்ணுறது அப்படின்னா அது ஒரு அன்பு தான். அது ஒரு அன்பு தான். நமக்கு கீழே இருக்கிறவர்கள்ட்ட செலுத்தக்கூடிய அந்த அன்பை இரக்கம், கருணைன்னு சொல்கிறோம். சமமாக இருக்கக்கூடியவர்கள், நண்பர்கள், உறவுகள், அவர்களிடத்தில் செலுத்தக்கூடிய அன்பை அன்புன்னே சொல்கிறோம். அல்லது பற்று, பாசம் என்று சொல்லுகின்றோம். பாசம்ங்கிறது இருக்கின்றது. அது அன்பினுடைய ஒரு விதமான வெளிப்பாடு தான். நமக்கு மேலே உயர்வாக இருக்கக்கூடிய விஷயங்கள், பூஜிக்க தகுந்த, போற்ற தகுந்ததாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய பற்று, பக்தி, அன்புக்கு பக்தின்னு பேர். அதனால் உயர்ந்த விஷயங்களில் ஏற்படுகின்ற அன்பு, அதற்கு பக்தின்னு பேர். அதனால் கடவுள் இந்த உலகம் நமக்கு அனைத்துக்கும் மேலாக இருக்கக்கூடியவர் என்று அவரை புரிந்து கொண்டு அவரிடத்தில் நம்ம செலுத்துகின்ற அன்பு அது பக்தியாக இருக்கின்றது. அதனால் பக்தி என்றாலே பஜித்தல், பூஜித்தல் என்பது தான், வணங்குதல், வழிபடுதல் என்பது தான் பக்தி. அதை 5 சாதனைகளுடைய தொகுதியாக பகவான் இங்கே சொல்கிறார். அதனால் பக்தியில் என்னெல்லாம் இருக்குங்கிறத இந்த அத்தியாயத்தில், நம்ம சாஸ்திரங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்குங்கிறத படிப்படியாக இந்த அத்தியாயத்தில் பகவான் சொல்லி இருக்கின்றார். அதை மேல்நிலையில் சொல்ல தொடங்கி இறுதியாக கீழ்நிலையில் கொண்டு முடிக்கின்றார். பக்தியினுடைய உயர்ந்த நிலை என்ன என்று சொல்ல தொடங்கி அதற்கு அடுத்தடுத்து கீழ்நிலைகளில் இருக்கிற விஷயங்களை சொல்லுகின்றார். இங்கு பொதுவாக பார்த்தா 5 சாதனைகள், 5 நிலைகளில் சொல்லுகின்றார். அதில் 5 சாதனைகளுடைய தொகுதி தான் பக்தி யோகம் என்பது. அதில் 5ல் முதல் 2 கர்மயோகம். கர்மயோகம் முதல் 2. இரண்டாவது 3, 4 அடுத்த 2 சாதனைகள் உபாசனை. உபாசனையை 2ஆக பிரித்து சொல்லுகின்றார். கர்மயோகத்தை 2ஆக பிரித்து அது 2 நிலைகள். இதே மாதிரி உபாசனை என்பதை 2ஆக பிரித்து அதில் 2 நிலைகள். இறுதியாக ஞான யோகம்ங்கிறது 1, 5வது நிலை. இப்படி 5 நிலைகள். அதில் கர்மயோகத்தில் 2 விதமான கர்மயோகம். அதுக்கப்புறம் உபாசனையில் 2 விதமான உபாசனை. ஞான யோகம் இறுதி நிலை, மேலான கடைசி நிலை. நமக்கு முக்தி அல்லது இறைவனை அடைதல் என்பது தான் லட்சியம். அந்த இறைவனை அடைவதற்கு சாதனம் ஞானம்.
ஞானரூபமான ஞான பக்தி. ஞானரூபமான பக்திங்கிறது அதுதான் சாதனம். ஞானம்ங்கிறதும் பக்தி தான். ஏற்கனவே 7வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லி இருக்கிறார், 4 விதமான பக்தர்கள் இருக்கிறார்கள். அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி என்று 4 விதமான பக்தர்கள், 4 விதமான மனிதர்கள் என்னை பஜிக்கிறார்கள்னு சொல்லியிருக்கிறார். அதனால் இறைவனை நேரடியாக அடைவிக்கின்ற சாதனம் ஞானம் என்பது தான். ஞான ரூப பக்தி என்பது இறுதி நிலை. அதனால் மோட்சத்திற்கு சாதனம் ஞானம். அதனால் ஞான ரூப பக்தி. அந்த ஞானத்திற்கு சாதனம் உபாசனை. அதற்கு கீழே உபாசனைங்கிறது இருக்குது. அது உபாசனா ரூப பக்தி. அதற்கும் கீழே இருக்கிற படிநிலை, அதற்கு சாதனமாக இருக்கிறது கர்மயோக பக்தி. அதனால் கர்மயோக பக்தி, உபாசனா ரூப பக்தி, ஞான ரூப பக்தின்னு பக்தியை 3ஆக பிரிக்கணும். அப்புறம் கர்மயோகத்துக்குள்ள 2 நிலைகள், உபாசனைங்கிறதுக்குள்ள 2 நிலைகள், மொத்தம் 5 நிலைகள். அப்படி தான் இங்கே பகவான் சொல்லுகின்றார். இதில் 1, 2 முதல்ல அர்ஜுனுடைய கேள்வியும் அதற்கு பதிலுமாக இருக்குது. 3வது ஸ்லோகத்திலிருந்து 5வது ஸ்லோகம் வரைக்கும் நிர்குண பக்தி, ஞான ரூப பக்தியை சொல்லுகின்றார். 6, 7 உபாசனை அதை சொல்லுகின்றார். 6, 7, 8 உபாசனை சொல்லுகின்றார். 9, 10, 11 கர்மயோகத்தை சொல்லுகின்றார். முதல்ல கர்மயோகத்தில் தொடங்கி அதனுடைய சுருக்கமாக பார்க்கலாம். அப்புறம் 12வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த 5 விதமான பக்திகளையும் பகவான் சொல்லிடுறார். அப்புறம் 13வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த பக்தியினுடைய பலனை சொல்லுகின்றார். கர்மயோகம் அப்படிங்கிற பொழுது நமக்கு தெரியும், இங்கே பகவான் அதை 2 நிலைகளில் பிரித்து சொல்கிறார். முதல்ல கர்ம பலனை மட்டும் ஈஸ்வர அர்ப்பணமாக கொடுத்தல் என்பது முதல் நிலை. அதாவது தான் இயல்பாக என்ன செய்து கொண்டிருக்கிறானோ அதை செய்து கொண்டிருக்கிறது. அவனுடைய விருப்புக்கு தகுந்த மாதிரினால இதை சகாம கர்மயோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இயல்பாக இப்போ சாதாரணமாக நம்மள்கிட்ட பெரும்பாலானவர்கள்ட்ட இருக்கிறது இதுதான். கோயிலுக்கு போகிறோம், பக்தி இருக்குது, பல விதமான தெய்வங்களை வணங்குகிறோம், வழிபடுகிறோம். நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நைவேத்தியம் பண்ணி பகவானுக்கு கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். நமக்கு என்ன பிடிக்குதுங்கிறதுல எல்லாம் இருக்குது. அது எல்லாம் இருக்குது. அது சிவன் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் சைவமாக கொடுப்போம். காளி வேறு ஏதாவது சண்டி சாமுண்டி இல்லை வேறு ஏதாவது கோயிலுக்கு போனாக்கா மற்ற பலி கொடுக்கறதும் இருக்குது. அப்போ என்னது, இது சாப்பிடலாமா வேண்டாமாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் அது காலகாலமாக பழக்கத்தில் இருக்குது. நாமளுக்கு அதில் சாப்பிட்றதுல விருப்பம் இருக்குது. அப்போ அந்தந்த தேவதைகளுக்கு அதை கொடுத்துட்டு நாம் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். அதனால் பக்தியில் இதுவும் ஒரு வித பக்தி தான். கடவுளே இல்லைங்கிற நிலையில் மாறி இருக்கிறார். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, ஒரு தேவதை இருக்குது, அது நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஸ்ரத்தையானது அங்கே இருக்குது. அப்போ அந்த பகவானுக்கு ஏதாவது கொடுக்கணுமேனா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை ஈஸ்வர அர்ப்பணம், கிருஷ்ண அர்ப்பணம்னு சொல்லி அந்த கடவுளுக்கு அப்படின்னு படைச்சிட்டு நம்ம பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுதல் என்பது அந்த நிலை. அப்போ அது டெய்லி பண்ணலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ வழிபாடுனா அப்படி பண்ணுறாங்க. அப்போ அது பக்தியோடு தானே பண்ணுறாங்க. அது பக்தியினுடைய ஆரம்ப நிலை. அதில் என்ன நம்ம இயல்பாக என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுத்துட்டு பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிறது இருக்குது. அது ஈஸ்வர அர்ப்பண புத்தி. அதனால் நம்மளுடைய சொந்த வெறுப்பினுடைய அடிப்படையில் செயல்படுகிறோம், வேலை செய்கிறோம். அதில் என்ன பலன் வருதோ அந்த பலனை பகவான் கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறதே பக்தியோட முதல் நிலை. ஏன்னா என்னுடைய முயற்சியினால் வந்ததுன்னு நாஸ்திகன் நினைக்கிறான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் என்ன பண்ணுறான், நானே உழைச்சி சம்பாதிச்சது எல்லாம் என்னுடைய முயற்சியில் வந்ததுன்னு அகங்காரமாக நினைக்கிறான். ஆனால் சாமானியன், ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட இந்த பக்தியினால் அது பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு ஈஸ்வரா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அதுவே சமர்ப்பணம் தான். தனியாக ஒரு நைவேத்தியம் மந்திரம்லாம் சொல்லி நைவேத்தியம் பண்ணணுங்கிறது இல்லை. அவர்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பகவான் நீ கொடுத்தது அப்படின்னு ஒரு நன்றி உணர்வோடு அதை எடுத்துக்கொள்கிற பொழுது அதுவே ஒரு பக்தியினுடைய அம்சமாக ஆகிவிடுகிறது. அது ஒரு கர்மயோகமாக ஆகிவிடுகிறது. அதனால் இதை கடைசி படியாக சொல்கிறேன்.
முதல்ல நிர்குண பிரம்ம தத்துவத்தெல்லாம் சொல்லிவிட்டு அப்படி நீ தியானம் பண்ணலான்னு சொல்கிறார். அப்புறம் உபாசனை சொல்கிறாரு. இதெல்லாம் எதுவுமே முடியலைன்னா குறைந்தபட்சம் நீ உன்னுடைய கர்ம பலனை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிடு அப்படிங்கிறது. அதுவும் கர்மயோகம், அதுவே பக்தின்னு சொல்கிறார். அதனால் இது சகாமமான கர்மாவாக இருந்தாலும் அதனுடைய பலனையும் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது என்பது கர்மயோகத்தினுடைய முதல் நிலை. நாஸ்திகனும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நாஸ்திகனுக்கும் இருக்குது, ஆனால் அது கடவுள்கிட்ட பண்ணுறதில்லை. அவர் பதவி ஏற்க போகிறதுக்கு முன்னாடி என்னன்னா அவங்க தலைவருடைய சமாதியில் போய் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறாருன்னா, அப்போ அவனுக்கு கடவுள் இல்லை, தலைவர் தான் கடவுள்னா. அதனால் கடவுளே இல்லை, ஆத்மா இல்லை, ஒன்றும் இல்லைன்னா. ஆனால் அவங்க தலைவருக்கு பெரிய அளவில் சமாதி வச்சுருக்கிறான். சமாதி வச்சு தினம் அங்கே எல்லா நைவேத்தியத்திலேருந்து எல்லாம் பண்ணுறான். தினம் பூஜை மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறான். இவன் எந்த நல்ல காரியம் போகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு அங்கே நின்று ஒரு நிமிடம் சபதம் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை பிரார்த்தனை பண்ணுறதா இருக்கலாம், ஏதோ ஒன்று சமர்ப்பணம் பண்ணிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இவருடைய சொந்த வெறுப்பினுடைய அடிப்படையில் தான் செயல்பட போகிறான். ஆனால் அதுவாக இருந்தாலும் அது தலைவர் போட்ட பிச்சைனா அவர் கொடுத்தது அப்படிங்கிற அந்த சமர்ப்பண புத்தி இருக்குது. ஆனால் அது சாதாரண மனிதர்கள்ட்ட இருக்குது. ஏன்னா அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறதுனால அதே கடவுள்கிட்ட அதே பாவனை, கடவுளிடத்தில் கடவுள் போட்ட பிச்சை அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே அது கர்மயோகம்னா. அதுக்கப்புறம் நம்ம சொந்த வெறுப்பினுடைய அடிப்படையில் செயல்படலாம். அதனால் வரக்கூடிய புண்ணிய பாவத்தை நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். ஆனாலும் ஒரு பயமானது இருக்குது. அதனால் ஒரு சமர்ப்பணம் செய்கின்றான். கடவுள் கொடுத்தாருங்கிற ஒரு நன்றி உணர்வு, இன்னொரு பக்கம் ஒரு பயம், ரெண்டுலேயும் அடிப்படையில் பகவானுக்கு அப்படின்னு சொல்லி சாதாரணமாக ஈஸ்வரா அப்படின்னு நினைக்கிறதே நமக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் பகவானை நினச்சிட்டு எடுத்துக்கொள்கிறதே ஒரு பிரசாதமாக ஆகின்றது. அது கர்மயோகத்தின் முதல் நிலை என்று சொல்லுகின்றார். அடுத்தது இரண்டாவது நிலையில் அங்கே தான் நிஷ்காம கர்மயோகம். சாஸ்திரம் சொல்கிற கர்மாக்களை மட்டும் பண்ணுறது. நிஷித்த கர்மாக்களை, சாஸ்திர விரோதமான, தர்ம விரோதமான, சட்ட விரோதமான கர்மாக்களை பண்ணுறது இல்லை. அப்படி சாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடிய கர்மா, அதிலே நித்திய நைமித்திய கர்மாவை முறையாக பண்ணுறது. அவ்வாறு செய்கின்ற பொழுதும் அதை ஈஸ்வர அர்ப்பணமாக செய்தல். இதற்கு முன்னாடி அத்தியாயங்களில் கர்மயோகத்திலலாம் அதுதான் பார்த்தோம். ஆனால் என்ன செய்கின்றோமோ அதை ஈஸ்வரன் எனக்கு கொடுத்திருக்கிற கடமை என்று அந்த உணர்வோடு செய்யறது. கர்மாவை பண்ணுற பொழுதே பகவான் சொன்ன வேலையை நான் செய்கின்றேன், பகவான் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றுகிறேன். அதனால் அங்கே தர்ம விரோதமாக, சட்ட விரோதமான ஒன்று அப்படி சொல்ல முடியாது. சட்ட விரோதமாக 4 பேரை கொலை பண்ணணும்னு பகவான் சொல்லியிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அங்கே சட்டத்துக்கு உட்பட்டு, தர்மத்துக்கு உட்பட்டு, என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நான் என்னுடைய கடமைகளை செய்கின்றேன். அது பகவான் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு, அது கடமை. அதற்கு என்ன பலன் வருமோ அது பகவான் கொடுப்பார். மற்றவர்கள் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் அதனால தான் கடமைங்கிறது வருது. அது வேலைங்கிறது இல்லை, கடமை, டியூட்டி. பகவான் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. அது என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு பண்ணுற சேவையாக இருக்கலாம், அல்லது சமூகத்துக்கு பண்ணுற சேவையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது பகவான் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ற அந்த உணர்வோடு செய்கிறது. அதே மாதிரி அதற்கு என்ன பலன் வருதோ அதையும் பகவான் கொடுத்ததா அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். அதுதான் கர்மயோகம்னு முன்னாடி சொன்னார். அந்த கர்மயோகம்ங்கிறது அடுத்த நிலை. அதனால் கர்மயோகம்ங்கிறது முழுமையான கர்மயோகம் இதுதான். ஆனால் சாதாரணமாக வெறுமனை ஈஸ்வர அர்ப்பணம்னு சொல்லிட்டு நம்ம மனம் போக்கின போக்கில் செயல்படுறதோ ஒரு பக்தியினுடைய ஒரு நிலையாக எடுத்துக்கொள்கிறார். ஆனால் அதிலிருந்து அடுத்த நிலைக்கு ஒருவன் வர வேண்டும். நிஷ்காமமாக கர்மயோகம் பண்ணுறதுங்கிறத பயிற்சி பண்ணணும். கர்த்திருத்துவ புத்தி இல்லாமல் பண்ணுறது, ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு பண்ணுறது, பிரசாத புத்தியோட பலனை ஏற்றுக்கொள்ளுதல், எதிர்கொள்ளுதல். இது பக்தியினுடைய ஆரம்ப நிலைகள். இதான் கர்மயோகம்னு சொல்லுகின்றோம். இதனுடைய பலன் சித்த சுத்திங்கிற மன தூய்மை. தொடர்ந்து ஒருவன் இந்த பாவனையோடு செயல்களை செய்து வந்தால், செயல் ஒன்று தான். ஏற்கனவே நமக்கு இயல்பாக நம்மளுடைய குடும்பம், சமூகம், இதற்காக நம்ம உழைக்க வேண்டியது இருக்குது. அதே சமயம் அதை ஈஸ்வர பக்தியோட, ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்கிறதுனால அது ஒரு ஆன்மீக சாதனையாக ஆகிவிடுகிறது. தனியாக கூடுதலாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. பண்ணுறதும் பண்ணலாம், சமூக சேவையாக பண்ணலாம். ஆனால் நாம் அன்றாடம் செய்கின்ற செயலையே ஒரு ஆச்சாரமாக, தர்மத்துக்கு உட்பட்டு, சட்டத்துக்கு உட்பட்டு, பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணுகின்ற பொழுது அது ஒரு பக்தியினுடைய ஒரு ஆரம்ப நிலைகளாக, பக்தியினுடைய ஒரு சாதனையினுடைய அம்சமாக
ஆகிவிடுகிறது, ஈஸ்வர பூஜையினுடைய அம்சமாக ஆகிவிடுகிறது. அதனால் சாதாரணமாக சாப்பிட்டா சாதம், அதை பகவானுக்கு வச்சுட்டு சாப்பிட்டா பிரசாதம். அதனால் பிரசாதமாக எடுத்துக்கொள், பாவனையை மாற்றிக்கொள்கிறோம். அதே தான் நம்ம சமையல் பண்ணுறோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி பகவானுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு எடுத்துக்கொள்கிற பொழுது நம்மளுடைய பாவனை விஷயம் அதே விஷயந்தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அங்கே ஒரு பக்தி கூடி இருக்குது. அது பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கிறாருங்கிற ஒரு பாவனை இருக்குது. அது மனதுக்கு தூய்மையை, நம்மளுடைய சொந்த விருப்பு இவைகளை மாற்றி அமைக்கின்றது. அதனால் அது மன தூய்மைங்கிற பலனை கொடுக்கின்றது. அதனால் தொடர்ந்து ஒருவன் கர்மயோகம் பண்ணுற பொழுது, அதான் ஆன்மீக சாதனைகளுடைய அடிப்படை. அந்த கர்மயோகம்ங்கிறதுலேயே பக்திங்கிறது இருக்கின்றது. சாதாரணமாக செய்கின்ற செயலை பக்தியோடு சேர்த்து செய்கின்ற பொழுது அது கர்மயோகமாக ஆகிவிடுகின்றது. இது முதல் நிலை. அதுக்கப்புறம் அடுத்த 2 நிலை சாதனைகள் உபாசனா யோகம் என்பது. அந்த உபாசனா யோகம்ங்கிறதையும், உபாசனை ஈஸ்வர ஆராதனம், ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறது இந்த விஷயம். இதை இதையும் 2ஆக பிரித்து சொல்கிறார். முதல்ல ஏகரூப ஈஸ்வர தியானம் அல்லது இஷ்ட தேவதா தியானம். இஷ்ட தேவதா பக்தி என்பது ஒரு குறிப்பிட்ட ரூபத்தை, குறிப்பிட்ட உருவத்தில் இறைவனை எடுத்துக்கொண்டு, அது நமக்கு மனதுக்கு பிடித்ததாக இருக்கலாம், இல்லை பரம்பரையாக வழிபட்டு வந்ததாக இருக்கலாம். சிவன், விஷ்ணு, இல்லை அம்பாள், ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த ரூபத்தில் தொடர்ந்து பகவானை தியானம் பண்ணுறது. ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து, கர்மயோகம்ங்கிறது ஓடி ஆடி சேவை பண்ணுறோம். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் நமக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தினுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு உட்காந்து ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது என்று ஒரே ஈஸ்வர ரூபத்தில் மனதை செலுத்துதல், அது பயிற்சி பண்ணுறது. பூஜை பண்ணலாம், தினசரி அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி பூஜை பண்ணலாம். அதுக்கு முறையாக குருவிடமிருந்து தீட்சையெல்லாம் வாங்கி எப்படி அதை செய்யறதுங்கிறத தெரிந்து கொண்டு முறைப்படி, சாஸ்திர முறைப்படி அதை செய்யறது, தொடர்ந்து செய்யறது, இடைவிடாமல் செய்யறது. அதில் மனதை ஒருமுகப்படுத்தி பழகிறது அப்படிங்கிறது அபியாச யோகம்னு பேர். அதற்கு ஏகரூப ஈஸ்வர தியானம் அல்லது ஏகரூப ஈஸ்வர பக்தி. அப்படி செய்து பழகி அதுக்கப்புறம் அந்த ஒரே இறைவனே எல்லாமாகவும் இருக்கிறான் என்று அநேக ரூப ஈஸ்வர தியானம்ங்கிறது அந்த பக்தியினுடைய உபாசனையினுடைய அடுத்த நிலை. அதே கடவுள்தான், நான் தினசரி வணங்கி வழிபடுகின்ற அதே கடவுள்தான் உலகமாக, எல்லா உயிர்களாகவும் அனைத்துமாகவும் இருக்கிறார். இந்த உலகமே அவருடைய ரூபம். சிவபக்தன்னாக்க எல்லாம் சிவமயம்னா, இல்லை விஷ்ணு பக்தன்னா எல்லாம் விஷ்ணுமயம்னா, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. இல்லை சக்தி உபாசகன்னா எங்கெங்கும் காணினும் சக்தி அடானா. அப்போ அந்த பாவனை, அதனுடைய விரிவு, ஒரு ரூபத்தில் இறைவனை பார்த்து பார்த்து அந்த இறைவன் தான். ஆனால் ஏன்னா இறைவன் இல்லாமல் உலகம் என்பது இல்லை. ஆகவே இறைவனே உலகமாக இருக்கின்றார். அதான் சென்ற அத்தியாயத்தில் பகவான் விரிவாக காமிச்சார். அநேக ரூப ஈஸ்வர தியானம் அல்லது விஸ்வரூப ஈஸ்வர தியானம். இந்த உலகமே இறைவனின் உடல். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் இறைவனினுடைய வெளிப்பாடு. எல்லாமே அவருடைய அருள், அவருடைய கருணை, அவரேதான் எல்லாமும் என்று எல்லாத்தையும் பார்க்கிறது. ஒரு ராமரை பார்க்குறார், தியானம் பண்ணுறார், கிருஷ்ணரை பார்க்குறார், தியானம் பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்க்குற எல்லாத்தையும் என்னென்னா ராமா கிருஷ்ணானா இறைவன் தான் அப்படி இருக்கிறார்னா. பாரதியார் பாடுறார்ல, கண்ணனின் தோழன், கண்ணனின் தலைவன், கண்ணனின் சேவகன் அப்படின்னு அனைத்துமாகவும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலும் அதே ஈஸ்வரன் தான் இருக்கிறார் என்று, அதே கடவுள் தான் இருக்கிறார், அவர்களுக்குள்ளேருந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் அவர்களுக்கு நான் பண்ணுற சேவை நான் இறைவனுக்கே பண்ணுகின்ற சேவைன்னு நினைத்து, அப்படி எல்லாரையும் அடியார்களையும் இறைவனாகவே நினைத்து பாவித்து தொண்டு செய்தல். அப்படி உலகத்தை பார்க்கிற பொழுது எல்லாமே ஈஸ்வர ரூபமாக பார்க்கிறது. அதனால மனது ஒரே விஷயத்தில் பார்க்கறது அநேக விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய கவனம், ஃபோக்கஸ் ஒரே விஷயம்தான், அதையும் இறைவன் அப்படின்னு பார்க்கிறவர். அப்படி பார்க்கறதுனால இந்த உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புங்கிறது குறைகின்றது. மனது பல விஷயங்களை சிதறி போகிறது இல்லை. இதனுடைய பலன் மன ஒருமுகப்பாடு. உபாசனைங்கிறதோட பலன் மன ஒருமுகப்பாடு. ஏகரூபமாக பார்க்கிறோம், ஒரே ஒரு ரூபத்தை, மற்றதெல்லாம் விலக்கிட்டு ஒரே ஒரு ரூபத்தை பார்த்து தியானம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒன்றுதான் அநேகமாக, உலகமாக, விஸ்வரூபமாக இருக்கிறதுன்னு தியானம் இல்லாத சமயத்திலும் கூட
எல்லாரையும் அவ்வாறே பார்ப்பது. அதனால் மனது எப்போதும் ஒரே விஷயத்தில் இருக்குது. எல்லாம் இறைவன் அப்படிங்கிற ஒரே தத்துவத்தில் மனது நிற்கின்றது. அதான் அதனுடைய பிரயோஜனம், மன ஒருமுகப்பாடு. அதனால் இப்படி உபாசனா யோகத்தை முதல்ல கர்மயோகம் பண்ணி அதனால் சித்த சுத்தி அடைகிறார். அதுக்கப்புறம் ஜபம் தியானம்னு பண்ண தொடங்கி ஈஸ்வர உபாசனை பண்ணி அப்புறம் அவரே உலகமாகவும் இருக்கிறார்ங்கிற புரிந்து கொள்ளுதல் வருகின்றது. இதெல்லாம் நம்ம சாமான்யமாக நம்ம ஹிந்து தர்மத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு அங்கமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் படிக்காமலே நமக்கு பரம்பரையாக இந்த வாழ்க்கை முறை வந்திருக்கிறது. சாதாரணமாக உலகத்தில் மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுங்கிறது இயல்பாகவே எல்லோருக்கும் இருக்குது. அதே மாதிரி எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கறதும் இருக்குது. அது அறிந்து பார்க்குறோமோ அறியாமல் பார்க்குறோமோ எதை பார்த்தாலும் வணங்க முடியும் நம்மால். ஒரு ஹிந்துவினால் கோயிலில் போனால் எல்லாமே இருக்கே. அவர் காக்காலேருந்து சூரியன் சந்திரனில் இருந்து சகலமும் இருக்குது. நம்மளால் சகலத்தையும் பார்க்க முடியும், வணங்க முடியும். அதோட எக்ஸ்ட்ரானா பக்கத்து கோயிலுக்கும் போனால் அங்கேயும் அவரையும் பார்க்கலாம். அங்கே அவரையும் பார்த்தா என்னுடைய ஈஸ்வரன் தான் அங்கே அப்படி இருக்கிறாருன்னா. அதனால் ஒரே கடவுள் தான். எம்மதமும் சம்மதம்னா, இப்போ எம்மதமும் சம்மதம்னா எல்லா மதமும் ஒரே இறைவனை குறித்த வழிபாடு தான் என்ற அந்த பாவனை நமக்குள்ளே தான் இருக்குது. அப்போ என்னது, இந்த விஸ்வரூபமாக எல்லாமே இறைவன் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த உணர்வு, அந்த தத்துவம் எல்லோருடைய மனசுலேயும் இயல்பாக நம்ம வாழ்க்கை முறையில் இருக்கிறதுனால தான் நம்மால் அதை பார்க்க முடிகிறது, ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. ஆனால் மற்ற மதத்தில் அப்படி இல்லை. அவன் நம்ம கோயிலுக்கு வரமாட்டான், நமக்கு அவன் கோயிலுக்கு போகிறதில் எந்த தயக்கமும் கிடையாது. அவன் பிரியாணி கொடுத்தா வாங்கி சாப்பிட்றதுல எந்த தயக்கமும் கிடையாது. அவன் நம்ம கொடுத்தா வாங்க மாட்டான், ஆனால் நாம் வாங்கி அதை சாப்பிட்றோம். ஏன்னா நமக்கு எல்லாமே பிரசாதம் தான். எதுவாக இருந்தாலும் அது பிரசாதம் தாங்கிற பாவனை இருக்கின்றது. அது ஒரு விதத்தில் ஒரு அறியாமையாக இருந்தாலும் அது ஒரு விதத்தில் உண்மை, இன்னொரு கோணத்தில் உண்மை. அப்போ அதனுடைய உண்மையையும் தெரிந்து கொண்டு தத்துவத்தை நம்ம செய்கிறது குருட்டாம்போக்கில் செஞ்சாலும் சரியான விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது தர்மத்தில் அதான். பல விஷயங்களுக்கு நமக்கு அறிவியல் ரீதியாக காரணம் சொல்ல முடியாமல் இருக்கலாம், தத்துவ ரீதியாக விளக்கம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னாடி உண்மை இருக்கின்றது, சத்தியம் இருக்கின்றது. அதை பற்றி விளக்கம் சொல்ல முடியாமல் அது நம்மளுடைய அறியாமை. ஆனால் நம்மளுடைய பாவனையில் இயல்பாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் அது இருக்கின்றது. அதை நம்ம கொஞ்சம் அதை பற்றி தெரிந்து கொண்டு பண்ணோம்னா இன்னும் சிறப்பாக பண்ண முடியும். அதனால் என்ன செய்கிறோமோ அதற்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கிறது. தெரியாமலே செய்கிற பொழுது அது குருட்டு நம்பிக்கையாக இருக்குது. தெரிந்து கொண்டு செய்தால் அது அறிவுபூர்வமான நம்பிக்கையாக ஆகிவிடுகிறது. அதனால் இப்படி ஏகரூப தியானம், அதுக்கப்புறம் ஏகரூப ஈஸ்வர தியானம், அதுக்கப்புறம் அநேக ரூப ஈஸ்வர தியானம் என்று நாம் மனதை விரிவுபடுத்தி கொள்கிறோம். ஏகரூபம்னு போகிற பொழுது மனது ஒருமுகப்படுகிறது. அந்த ஒன்றே அநேகமாக பலவாக இருக்கின்றது என்கிற பொழுது மனது விரிவடைகின்றது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்துங்கிற பாவனை அங்கே தான் வருகின்றது. அடுத்தது இதற்கப்புறம் நிர்குண பிரம்ம அல்லது நிர்குண ஈஸ்வர பக்தி. இந்த நாமரூபங்கள், உலக தோற்றம் எல்லாம் அது ஈஸ்வரனுடைய உடலாக இருந்தாலும் ஈஸ்வரனே அனைத்துமாகவும் இருந்தாலும் இந்த உலகம் அதனுடைய தோற்றத்தில் மாறுபாடு அடையக்கூடியதாக இருக்கின்றது, தோன்றி மறையக்கூடியதாக, அழிவடையக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் அப்போ கடவுள் தான் உலகமாக இருக்கிறார்னா உலகம் அழிகிற போது கடவுளும் அழிஞ்சு போயிடுவாரானா? கேள்வி வருதில்லை. கடவுள் தான் உலகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற பொழுது, அப்படி பார்க்குற பொழுது யாரோ ஒருத்தர் இறந்துட்டார்னா கடவுள் இறந்துட்டார்னு சொல்ல முடியுமா? ஆனால் அப்படி சொல்ல முடியாதே. அப்போ இறக்கிறது அழியறதுங்கிறது எது? அந்த நாமரூபம் மாத்திரம். அதனால் அந்த கடவுளே உலகமாக இருக்கிறாருங்கிறதோட அடுத்தபடி அதை இன்னும் சிந்தித்து பார்க்கிற பொழுது, கவனித்து பார்க்கிற பொழுது, உலகம்ங்கிறது ஒரு தோற்றம், இந்த பிறப்பு இறப்புங்கிறது ஒரு தோற்றம், அது தற்காலிகமானது. இந்த தோற்றத்திற்குள்ள அழிவில்லாத ஒன்று, இந்த அழியக்கூடிய தோற்றங்களுக்குள்ள அழிவில்லாத ஒன்று இருக்கின்றது. மாறுபடும் உலகத்துக்குள் மாறுபடாத ஒன்று இருக்கின்றது. அப்படிங்கிற அந்த திருஷ்டி, அந்த பார்வை, அந்த சிந்தனை, அங்கே தான் ஞான யோகம்ங்கிறது வருகின்றது. அது எப்படி இருக்கிறதுன்னு கேள்வி வர்ற பொழுது, இப்படி கர்மயோகம், உபாசன யோகம் இதெல்லாம் செய்து அந்த பக்தி, கர்மயோக பக்தி, உபாசனா ரூப பக்தியை ஒருவன் செய்து அதனுடைய பலனான சித்த சுத்தி, சித்த ஏகாகிரதா அடைகின்ற பொழுது அவனுக்கு இந்த தத்துவ சாஸ்திரங்களை, தத்துவ ஞானத்தை
புரிந்து கொள்வதற்கு அடைவதற்கான தகுதி வருகின்றது. அப்போ கடவுளை மேலும் தேடி அந்த கடவுளை நான் அடைய வேண்டும் என்று அவன் ஆராய்கின்ற பொழுது ஞான யோகம் வேதாந்தமானது அவனுக்கு வழிகாட்டுகின்றது. அதனால் நீ பார்த்து கொண்டிருக்கிறதெல்லாம் வெறும் நாமரூபம். எது அழிகின்றதோ அது உண்மை இல்லை, எது உண்மையில் இருக்கின்றதோ அது ஒரு பொழுதும் அழிவது இல்லை. எல்லா அழியக்கூடிய பொருள்களுள்ளும் அழியாத ஒரு பரம்பொருள் இருக்கின்றது, ஒரு தத்துவமானது இருக்கின்றது. அது எப்படி இருக்கின்றது என்பதெல்லாம் சாஸ்திரங்களை படித்து கேட்டு ஒருவன் முறையாக அதை சிந்தித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகின்றான். அங்கே தான் ஞான யோகம்ங்கிறது வருகின்றது. தத்துவ சாஸ்திரங்கள் அங்கே தான் அவனுக்கு வழிகாட்டுகின்றன. குரு வாயிலாக ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செய்கின்ற பொழுது அந்த நிர்குண ஈஸ்வர தத்துவமானது விளங்குகின்றது. அதுதான் பக்தியினுடைய முடிந்த நிலை, இறுதி நிலை. இப்போ எந்த ஒரு இறைவன், கண்ணுக்கு தெரியாத இறைவன், எங்கேயோ இருக்கிற இறைவன், அப்படி ஒருவர் இருக்கிறாருங்கிற எண்ணத்தில் அவருக்கு தான் செய்கின்ற செயல்களை சமர்ப்பணமாக முதல்ல பண்ணான். ஆரம்பமாக தான் பகவான் இருக்கிறார், பார்த்துக்கிறார், அவர் தான் ஏதோ கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அவருக்கு சமர்ப்பணமாக பண்ணான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிற பொழுது, அனுபவங்கள் வருகின்ற பொழுது நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய செயல்கள் மட்டும் இல்லை, ஏதோ ஒன்று உலகத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றது, அதுதான் நம்மளை காப்பாற்றணும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோ, உறவுகளோ, செல்வமோ, அதிகாரமோ அதெல்லாம் நம்மளை காப்பாற்றாது என்பதை புரிந்து கொண்டு கர்மயோகத்தில் இருந்து இன்னும் தீவிரமான உபாசனை தியானம்ங்கிறதுக்கு வருகிறார். ஒரு கடவுளை பிடித்து கொண்டு அதையே ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது. ஏன்னா அவர் தான் காப்பாற்றணும்னா. அதனால் முதல்ல நான் அப்படிங்கிற அகங்காரம் பலமாக இருந்தது, நானே எல்லாத்தையும் சாதிச்சிருவேன்னு நினச்சேன். அதற்கு நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது, காப்பாற்றி கொண்டு இருக்கிறது, அதற்கு சமர்ப்பணம் பண்ணார். அதற்கப்புறம் என்னென்னா, நான்கிறத விட அதுதான் பலமாக இருக்குன்னா, விதி தான் பலமாக இருக்குது, விதியை நடத்துகின்ற இறைவன் தான் பலமாக இருக்கிறார்னு புரிந்து கொண்டு அவரிடத்தில் சரணாகதி அடைகிறது உபாசனையாக. அதுதான் பக்தி யோகம்ங்கிறத சாதாரணமாக அதை மட்டும்தான் அதிகமாக வலியுறுத்தி சொல்லிக்கிறோம். அப்போ அந்த ஈஸ்வர பக்திங்கிறது வருகின்றது, ஏகரூப பக்திங்கிறது வருகின்றது. அதுக்கப்புறம் அதையும் தொடர்ந்து செய்ய அந்த ஒரு இறைவனே எல்லாமாக இருக்கு. ஏன்னா எங்கே மனசு ஒருமுகப்படுதோ அதனால் மனசு தெளிவடையும், மனசில் இருக்கக்கூடிய காம குரோதாதிகள் குறையும். அப்புறம் மனசு எதை பாவிக்கின்றதோ அதை எப்பொழுதும் உணரக்கூடிய சக்தியானது அதற்கு வருகின்றது. அதே கடவுளை, அதே தெய்வத்தை எங்கும் பார்க்கின்ற பாவனையானது வருகின்றது. அந்த மனசு விரிவடைகின்றது. அதனால் உலகம் எல்லாமே கடவுள் தான்கிற எண்ணமானது வருகின்றது. அப்புறம் அதற்கு மேலே அதை தொடர்ந்து அப்படி பார்க்கிற பொழுது, தியானம் பண்ணுற பொழுது அந்த உலகங்கிற தோற்றம் கடந்த நிர்குண தத்துவமானது ஒன்று இருக்கிறதுங்கிற புரிவதற்கான தகுதியானது அவனுக்கு வருகின்றது. அப்படி ஞான யோகத்திற்கு அவன் வந்து சேருகிறான். ஞான யோகத்திற்கு வருகின்ற பொழுது உலகத்தை கடவுளாக பார்த்தான். இங்கே ஞான யோகத்தை படித்து புரிந்து கொள்ளுகின்ற பொழுது கடவுளை உலகமாக பார்க்கிறான். அதுக்கப்புறம் கடவுளை மட்டும் பார்க்கிறான், உலகம்ங்கிறதே இல்லைன்னா. கடவுள் மட்டும்தான் அவனுக்கு தெரிகின்றது, உலகம் என்பதே தெரிவது இல்லை. அல்லது கடவுள் வெறும் ஒரு மாயையினால் விளையாட்டாக உலகமாக இருக்கிறார் என்ற அந்த புரிதல் வருகின்றது. சொல்லப்பட உலகம்ங்கிறது இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவாக இருக்கின்றது, கடவுள் மட்டுமே இருக்கிறாருங்கிறது தெளிவாக இருக்கின்றது. முதல்ல ஆரம்ப நிலையில் கர்மயோகத்தில் உலகம் இருக்குது, பரமசத்தியமாக இருக்குது, நான் இருக்கிறேன், நான் தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் செய்கிறேன், ஏதோ ஒரு சக்தி மேலே இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறது, அதனால் அவருக்கு சமர்ப்பணம்னா. அப்புறம் கடவுள் இருக்கிறார், அவர் தான் உலகமாக இருக்கிறார், நானும் உலகமும். அது கடவுள், நானும் கடவுளும், உலகமாக கடவுள் இருக்கிறாருங்கிறது உலகமும் சத்தியம், நானும் சத்தியம்னு பார்க்குறான். அதே சமயம் கடவுள் தான் சத்தியமான உலகமாகவும் கடவுள் தான் நானாகவும் இருக்கிறார்னு பார்க்குறார். ஞான யோகத்துக்கு, வேதாந்தத்துக்கு வர்ற பொழுது உலகம்ங்கிறது சத்தியம் இல்லை, ஒரு தோற்றம். அதே மாதிரி நான் என்பதும் சத்தியம் அல்ல, ஒரு தோற்றம். நான் என்பதற்கும் உலகம் என்பதற்கும் ஆதாரமாக ஒரே சத்தியம் இருக்கின்றது என்ற அந்த புரிந்து கொள்ளுதல், அதனிடத்தில் மனதை லயப்படுத்தி நிற்றல்னா அங்கே தான் அந்த பக்தி அங்கு நிறைவு பெறுகின்றது. பக்தியினுடைய உச்சம், அதனுடைய முடிவு அதுதான். அதனால் முக்தி என்பது மோட்சமானது கிடைக்கின்றது. முக்தி எங்கே? இதுவரைக்கும் வைத்திருந்த நான் என்பதிலிருந்தும் உலகம் என்பதிலிருந்தும் விடுதலை, அதான் முக்தி. இந்த அகங்காரத்திலிருந்து விடுதலை அடையிறது தான்
முக்தி. அதுக்கப்புறம் இறைவன் மட்டுமே இருக்கின்றார். இருக்கிறார்னு சொல்கிற ஆளும் இல்லை. இறைவன் மட்டுமே இருக்கின்றான்னு சொல்கிற ஆளும் இல்லாமல் போயிடுறான். ஏன்னா அதோட இவன் மனசு கலந்து போயிட்டா யார்கிட்ட சொல்கிறது? அதனால் சொல்கிற ஆளே இல்லாமல் போய்விடுகிறார். அதுதான் ஞான யோகத்தினுடைய முடிவு, பக்தியினுடைய முடிவு. அதுதான் நம்ம இறைநிலை என்று சொல்லுகின்றோம். முக்தி, மோட்சம், நிர்வாண நிலை என்று சொல்லுகின்றோம். அதான் பக்தி. அதனால் பகவான் இவனே பகவான். நான்கிற அகங்காரம், நான்கிற ஜீவன்கிறத முற்றிலும் இழந்து இறைவன் என்று அந்த பரம சத்தியமாக பிரம்மமாக அவன் இருத்தல். அது பக்தியினுடைய பக்தி செய்து கொண்டிருந்த பக்தன் பகவானாக ஆகிவிடுதல். இந்த பகவானோடு கலந்து விடுதல்னா என்னது? பகவான் தான் இருக்கிறார், இவன் இல்லை என்று போய்விடுதல். அந்த பக்தன் இல்லாமல் போயிடுறான், பகவானும் இல்லாமல் போயிடுறார். பக்தி மட்டும் இருக்கு, அவ்வளோதான். அதனால் ஒன்று மட்டும்தான் கடைசியாக இருக்கின்றது. நான் பக்தன், அவர் பகவான்கிற பேதம் இல்லாமல் போயிருக்கு. அதுதான் நான் பக்தன், அவர் பகவான், நான் பூஜிப்பவர், அவர் பூஜிக்கப்படுபவர்ங்கிறது இல்லாமல், நான்கிறது இல்லாமல் போய் பகவான் மாத்திரம் இருக்கின்றார். பகவான் மாத்திரம் இருக்கிற பொழுது அங்கே பக்திங்கிறதுக்கு வேலை இல்லை. பக்தன் ஒரு ஆள் இருந்தால் தானே பக்தி பண்ணுறதுக்கு. அதனால் பக்தன் இல்லாமல் போனதுனால பக்தியும் இல்லாமல் போய்விடுகிறது. பகவான் மாத்திரம் இருக்கின்றார். அதுதான் முக்தி நிலை. இதைத்தான் இறுதி நிலை, பக்தியினுடைய மேலான பிரயோஜனம். இந்த பிரயோஜனத்தை 12வது ஸ்லோகத்தில் 13வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த பக்தியினுடைய பிரயோஜனமாக பகவான் இதைத்தான் சொல்லுகின்றார். மற்ற லௌகிக்க பிரயோஜனமெல்லாம் தற்காலிகமானது. சாதாரணமாக நமக்கு கோயிலுக்கு போகிறோம், பக்தி பண்ணுறோம் அப்படின்னா பகவான்கிட்ட இது வேணும், அது வேணும், வேலை வேணும், இல்லை குழந்தை வேணும், கல்யாணம் ஆகணும், அப்படி இப்படின்னு வெளிநாட்டுக்கு விசா வேணும், என்னெல்லாம் தேவை இருக்கோ எல்லாத்தையும் ஒரு பெரிய அப்ளிகேஷன் போடுறோம். அதை கொடுக்கறதா பகவானுக்கு வேலைன்னு வைத்துக்கொண்டு அதை வாங்கி கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஆரம்ப நிலைகள். உண்மையிலேயே பக்தியினுடைய மேலான பிரயோஜனம் என்ன என்றால், அதுதான் 13வது ஸ்லோகத்திலேருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் சொல்கிறார். அதை பார்க்கலாம். முதல் ஸ்லோகம், முதல் 2 ஸ்லோகம் அர்ஜுனுடைய கேள்வி, அதற்கு ஒரு பதிலாக அர்ஜுனுடைய கேள்வி முதல் ஸ்லோகமாக இருக்குது. ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே ஏ சாப்பியக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமாக. வேறொன்றிலும் நாட்டம் இல்லாமல் உங்களிடம் அன்பு கொண்ட எந்த பக்தர்கள் இவ்வாறு எப்பொழுதும் உங்களுடைய பஜனையிலும் தியானத்திலும் ஈடுபட்டு சகுண ரூபனான பரமேஸ்வரனான உங்களை உயர்ந்த நிலையில் வழிபடுகிறார்களோ. பகவான் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து எப்பொழுதும் அதையே பஜனை பாடிக்கொண்டு ஜபம் பண்ணிக்கொண்டு தியானம் பண்ணிக்கொண்டு அதையே கதை முதலானவைகளாக பேசிக்கொண்டு யார் இருக்கிறார்களோ, அதனால் இவர்கள் யார்? சகுண பிரம்ம சகுண ஈஸ்வர பக்தர்கள், சகுண ஈஸ்வர பக்தி. அவ்வாறு யார் இருக்கிறார்களோ இது ஒரு. மேலும் எவர்கள் அழிவற்ற சச்சித் ஆனந்தமயமான உருவமற்ற பிரம்மத்தையே உயர்ந்த நிலையில் வழிபடுகிறார்களோ இவர்கள் நிர்குண ஈஸ்வரனை எப்பொழுதும் சாஸ்திரம் முதலானவைகளை வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணி கொண்டு நிர்குண பிரம்ம தத்துவத்தை தியானித்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்களோ. இவ்விரு வகையான உபாசகர்களிடையே யோகத்தை சிறந்த முறையில் அறிந்தவர்கள் யார்? இந்த 2 உபாசகர்களில் யார் சிறந்தவர்னா சகுண ஈஸ்வர உபாசகர்கள், நிர்குண ஈஸ்வர உபாசகர்கள். இவர்களில் யார் சிறந்தவர்கள்னு கேட்கிறார் பகவான். அதுக்கு அர்ஜுனன் கேட்கிறான். அதுக்கு பகவான் சொல்கிறார், சகுனமாக உபாசிப்பவர்கள் மேலானவர்கள் என்று என்னால் மதிக்கப்படுகிறார்கள். நிர்குணமாக உபாசிப்பவர்களும் அவர்களும் என்னையே அடைகிறார்கள்னா. அதனால் அது மேலானது கீழானது சொல்ல, 2மே மேலானதுன்னு சொல்லிட்டேன். அப்போ 2மே ஒரு சாதனையினுடைய 2 நிலைகள் தான். 2 தனித்தனி என்பது இல்லை. ஆரம்பத்தில் சகுனமாக ஆரம்பித்து நிர்குணத்தில் சென்று முடிய வேண்டும். அதான் முழுமையான நிலை, பூர்த்தி நிலை. அப்படி சொல்லிட்டு 5, 6, 7 இதில் 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், இந்த நிர்குண பிரம்மமாக நிர்குண ஈஸ்வரனா நிர்குண தத்துவமாக இறைவனை தியானம் பண்ணுறது சிந்தனை பண்ணுறதுங்கிறது
கடினமான ஒன்று, சிரமமான ஒன்று. அதனால் எடுத்த உடனே ஒருவன் அந்த நிலைக்கு போக முடியாது. அதான் முடிந்த நிலைங்கிறதுனால நான் நேராக அங்கே போயிடுறேன்னு. 11வது மாடி தானே மேல் மாடி, நான் நேராக அங்கே போயிடுறேன், அப்படி போக முடியாது. முதல் மாடியிலேருந்து ஒவ்வொரு படியாக ஏறித்தான் மேலே போக முடியும். அதனால் அந்த இறுதி நிலை என்பது கடினமான ஒன்று. ஆகவே இந்த சகுணமான பக்தியில் தான் ஒருவன் தொடங்க வேண்டும். அதுலேயும் கர்மயோகமாக தொடங்க வேண்டும் என்று படிப்படியாக உயர்ந்த நிலையை சொல்லி அடுத்தடுத்த நிலைக்கு வர்றார். 6, 7, 8 இந்த 3 ஸ்லோகங்களில் நிர்குண பிரம்ம அல்லது நிர்குண ஈஸ்வர பக்தியை பற்றி சொல்லுகின்றார். 3, 4, 5 சொல்லியிருக்கிறார். 3, 4, 5 நிர்குண பிரம்ம நிலையை பற்றி சொல்லுகின்றார். 6, 7 இந்த உபாசனை நிலைகளை சொல்லுகின்றார். அது முக்கியமாக 7, 6, 7 2 ஸ்லோகங்களில் விஸ்வரூப ஈஸ்வர தியானம்ங்கிற உபாசனையை சொல்லுகின்றார். அப்புறம் அதற்கு கீழே அதனால் நிர்குண பிரம்ம தத்துவ தியானம்ங்கிறது கடைசி நிலை. பிரம்மம் தான் இருக்கிறது, வேறொன்றும் இல்லை, அல்லது நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்று தியானம் பண்ணுறதுங்கிறது இறுதி நிலை. அதற்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் பிரம்மமாக இருக்கிறதுங்கிறத ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னாடி ஒரு பிரம்மம் இறைவன் இருக்கிறார்னு ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஏகரூப பக்தி. அதனால் ஞானயோக பக்திக்கு முன்னாடி விஸ்வரூப பக்தி, அதற்கு முன்னாடி ஏகரூப பக்தி, அதற்கு முன்னாடி கர்மயோகம். அதனால் கர்மயோகத்துக்கு அடுத்தடுத்த படிகளில் பகவான் வந்துடுறார். மையேவ 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சய. அதனால் மையேவங்கிறது ஏகரூப தியானம். ஏகரூப ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அதனிடத்திலேயே மனதை வைப்பாயாக, அவ்வாறு தொடர்ந்து தியானம் பண்ணுவாயாக. அது முடியலைன்னா அதனால் நிர்குண பிரம்மம் அதை புரிந்து கொள்றதா கடைசி நிலை. அது முடியலைன்னா உலகத்தையே ஈஸ்வரராக நினை. அதுவும் முடியலைனாக்கா ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு அதிலேயே மனதை நிறுத்து. அதுவும் முடியவில்லை என்றால் அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோசி மயிஸ்திரம் அபியாச யோகியன ததக மாமிச்சாப்தும் தனஞ்சய. அபியாச யோகம் அப்படிங்கிறத சொல்லுகின்றார். அபியாச யோகம்ங்கிறது ஏகரூப தியானம். ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அதை தியானம் பண்ணுறது, அது அபியாசம். விஸ்வரூபமாக பார்க்க முடியலன்னா ஏகரூபமாக பார்க்கணும். அதுவும் முடியலைன்னா அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் கர்மயோகத்துக்கு வந்தார். அதனால் 9வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை சொல்லுகின்றார். ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு கர்மாவை செய்தல் என்பது. அதுவும் முடியலைன்னா இந்த கர்ம பலனை என்னிடம் சமர்ப்பித்து விடு என்று 10-11 சொல்லுகிறார். அதனால் நீ என்ன பண்ணுறியோ, உன்னுடைய மனசுக்கு என்ன தோணுதோ, நீ உனக்கு இயல்பாக என்ன பண்ண முடியுதோ எதை செய்கிறாயோ அது செய்ய முடிக்கிற பொழுது கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி விட்டுருவாங்க. அதாவது பரவாயில்ல அப்படிங்கிறார். அபியாசோபிய சமர்த்தோசி மத்கர்ம பரமோபவ மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திம் அவாப்சியசி. என் பொருட்டாகவே கடமைகளை ஆற்றிக்கொண்டே இருந்தாலும் என்னை அடைவாய், உறுதியாக நீ என்னை அடைவாய். 11 சொல்கிறார், அதை ததபிய சக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதः சர்வ கர்ம பலத்தியாகம் ததக்குரு யதாத்மவான். 10வது ஸ்லோகத்தில் 9, 10 கர்மயோகம், 11 கர்ம பல தியாகம், கர்ம பலனையாவது எனக்கு சமர்ப்பணம் செய்துவிடு என்று. அதனால் சகாமமாக கர்மம் பண்ணாலும் நிஷ்காமமாக கர்மா பண்ணுற பொழுது நான் பண்ணுற பொழுதே நான் செய்கிறேன் எண்ணம் இல்லாமல் ஈஸ்வரனுடைய கடமையை நான் செய்கிறேன்னு நினச்சி பண்ணுறது. அது முடியலைன்னா சகாமமாக நீ என்ன பண்ணுறியோ அதை பண்ணு. கர்மா முடிகிற பொழுது என்ன பலன் கிடைக்குதோ அதை கிருஷ்ணார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு சொல்லிட்டு நீ பிரசாதமாக எடுத்துக்கொள், அந்த மனநிலையாவது வளர்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். இதற்கப்புறம் பிரயோஜனம், இந்த பக்தியினுடைய பிரயோஜனம் 13வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் அழகாக சொல்கிறார். இந்த மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் நீங்குதல்,
அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரகங்காரக சமதுக்க சுகக்ஷமி. தொடர்ந்து இந்த பக்தி யோகத்தில் அடுத்தடுத்த நிலைகள் உயர்ந்த நிலைக்கு ஒருவன் போகின்ற பொழுது எல்லா உயிர்களில் இருக்கக்கூடிய வெறுப்பும் அவனுக்கு நீங்கி விடுகிறது. அவனுடைய அன்பானது அருளாக மாறிவிடுகிறது. அதனால தான் அருளாளர்கள்னு சொல்கிறோம். இறை அடியார்களை அவர்கள் யாரோ தன்னுடைய மனைவி மக்கள் என்பது மட்டும் இல்லாமல் எல்லா அடியார்களையும் எல்லா மக்களையும் சிவபக்தர்களாக பார்க்கிறார்கள். அதனால் அவர்களுடைய அன்பானது அருளாக பரிணமிக்கின்றது. அன்புங்கிற பொழுது அதில் ஒரு சுயநலம் இருக்குது. நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய உறவுகள் அவர்களிடத்தில் மட்டும் இருக்குது. அதை கடந்து அந்த சுயநலம்ங்கிறது இல்லாமல் எல்லோரிடத்திலும் அந்த அன்பு பரவுகின்றது. அப்பொழுது அது அருள்னு சொல்லுகின்றோம். நல்லா தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அப்புறம் மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய உயிரினங்களிடத்திலையும் எல்லாமே ஈஸ்வரன்கிற அந்த பாவனை இருக்கிறதுனால அந்த பக்தியானது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களிடத்திலும் அன்பாக பரிணமிக்கின்றது. அதுக்கு தான் அருள்னு பேர். அது பிரயோஜனம். இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் சொந்த விருப்பு வெறுப்புகள் குறைந்து எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல். அதாவது நிர்மமோ நிரகங்காரகனா, என்னுடையது என்றோ நான் என்றோ எண்ணம் இல்லாமல் அப்புறம் சுகதுக்கங்களை சமமாக எடுத்துக்கொள்பவர்களாக அவர்கள் ஆகிறார்கள். அப்புறம் சந்துஷ்ட சததம் யோகி, நல்ல பக்தியில் ஞான நிலை வரைக்கும் வருகின்றவன் எப்பொழுதும் அவன் மகிழ்ச்சி உடையவனாக இருக்கின்றான். எப்பொழுதுமே அவனுடைய மகிழ்ச்சி விஷயத்தை சார்ந்ததாக இல்லை, அவனுடைய பக்தியினால் ஞானத்தினால இயல்பானதாக அந்த பக்தி மகிழ்ச்சியானது இருக்கின்றது. எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பவனாக ஆனந்தமாக இருப்பவனாக அவன் இருக்கின்றான். உலக விஷயங்களில் மனது செல்லாதவனாக இருக்கின்றான். யதாத்மா திருட நிச்சய, கடவுள் ஒருவரே என்று அந்த ஒரு கடவுளிடத்திலேயே மனதை நிறுத்தியவனாக புலன் விஷயங்களை அடக்கியவனாக அவன் இருக்கின்றான். மையற்பின மனோபுத்தி யோமத் பக்த சமேப்பிரியக, இப்படி இந்த ஸ்லோகம் சொல்கிறதெல்லாம் சமேப்பிரியக, எப்படி எந்த பக்தன் இவ்வாறு இருக்கிறானோ அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன்னு அப்படியே ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பகவான் சொல்கிறார். அப்போ எந்த பக்தன் எப்பொழுதும் மகிழ்ச்சி உடையவனாக புலன்களை அடக்கியவனாக நிச்சயமான அறிவுடையவனாக ஈஸ்வரனிடத்திலேயே அனைத்தையும் சமர்ப்பித்தவனாக இருக்கின்றானோ அந்த பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஒன்று. அதனால் நம்ம கடவுளிடத்தில் பக்தி செலுத்துகிறோம், அன்பு செலுத்துகிறோம், கடவுளை நாம் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் கடவுள் யாரிடத்தில் அன்பு செலுத்துவார்னு, கடவுள் யாரை பார்க்கணும்னு நினைப்பார், அது முக்கியமானதில்லை. நாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் போதாது, கடவுள் நம்மை பார்க்கணும்னு ஆசைப்படணும். அப்போ அதற்கு ஒரு பக்தன் தன்னை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும், அதுக்கு தான் இங்கே பகவான் சொல்கிறார். இப்படி எந்த பக்தன் இருக்கிறானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அதனால் எவன் எல்லா உயிர்களிடமும் வெறுப்பு இல்லாதவனோ, தன்னலம் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பு கொண்டவனோ, காரணமின்றி இரக்கம் காட்டுபவனோ, மமக்காரம் அற்றவனோ அகங்காரம் அற்றவனோ, இன்ப துன்பங்கள் ஏறும்போது நிலைமாறாது சமமாக இருப்பவனோ, பொறுக்கும் இயல்புடையவனோ, அதாவது குற்றம் செய்தவனுக்கும் அபயம் அளிப்பவனோ, யோகியோ, எப்பொழுதும் எல்லா விதங்களிலும் திருப்தி உள்ளவனோ, மனம் மற்றும் புலன்களோடு கூடிய உடலை தன் வசப்படுத்தியவனோ, மேலும் என் மீது திடமான நம்பிக்கை உடையவனோ, என்னிடத்திலேயே மனம் புத்தி இவற்றை அர்ப்பணம் செய்தவனோ, என்னுடைய அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன். நம்ம ஒரு சிறந்த பக்தனாக இருக்கணும்னா இதெல்லாம் வளர்த்து கொள்ளணும். இதெல்லாம் வளர்த்து கொண்டால் பகவானுக்கு பிரியமானவனாக ஆகலாம். இன்னும் சொல்கிறார், எவனிடமிருந்து எந்த ஜீவனும் பாதிப்பு அடைவதில்லையோ, யஸ்மான் நோ த்விஜதே லோகக லோகான் நோ த்விஜதே ஜயகன, எவன் எந்த ஜீவன் மூலமும் பாதிப்பு அடைய மாட்டானோ அவனால் யாருக்கும் தொந்தரவு இருக்காது, யாரும் அவனை தொந்தரவு படுத்த முடியாதுன்னு, யாரும் அவனை தொந்தரவு இம்சப்படுத்த முடியாது. ஏன்னா அவன் எப்பொழுதும் எல்லாம் பகவான் இருக்கிறார். தனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் கூட அதெல்லாம் பகவானுக்கு கிருஷ்ணார்ப்பணம்னு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுறார், இல்லை பகவான் தான் சோதனை பண்ணுறாருன்னு அவன் எடுத்துக்கொள்கிறான். அதனால் அதை தபஸாக எடுத்துக்கொள்கிறான். இல்லை அவனை யாரும் ஹிம்சப்படுத்த முடியாது. அதே மாதிரி அவன் யாரையும் ஹிம்சிக்க மாட்டான், எந்த விதத்திலையும் யாரையும் அவன் துன்புறுத்த மாட்டான், யாரும் அவனை துன்புறுத்த முடியாது. அப்படி அந்த பக்குவ நிலையில் எந்த பக்தன் இருக்கிறானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். விருப்பு இன்ப துன்பங்கள் எல்லாம் சமமாக எவன் எடுத்துக்கொள்கிறானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அப்புறம் அனபேக்ஷக சுச்சித்தக்ஷக உதாசீனக கதவியதக,
சர்வாரம்ப பரித்தியாகி யோ மத் பக்த சமே பிரியக. எந்த மனிதன் எதையும் எதிர்பார்க்காதவனோ, அகத்தூய்மையும் புறத்தூய்மையும் உள்ளவனோ, பிறவி பயனை அறிந்தவனோ, பக்ஷபாதம் அற்றவனோ, துக்கங்களிலிருந்து விடுதலை பெற்றவனோ, செயல்கள் அனைத்திலும் நான் செய்கிறேன் என்னும் அபிமானத்தை நீக்கியவனோ, அந்த என் பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அப்புறம் எப்பொழுதும் யார் மகிழ்ச்சி அடைவதில்லையோ, வெறுப்பு அடைவதில்லையோ, கவலைப்படுவது இல்லையோ, ஆசைப்படுவது இல்லையோ, நன்மை தீமை அனைத்தையும் தியாகம் செய்தவனோ, அந்த பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அதே மாதிரி எவன் பகைவரிடமும் நண்பர்களிடமும் மதிப்பிலும் அவமதிப்பிலும் சமபுத்தி மானாப மானயோக துல்லியக சத்ரோ மித்ரேசம், நண்பனையும் பகைவனையும் சமமாக கருதுபவன், மான அவமானங்களை சமமாக கருதுபவன், குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் இவைகளை சமமாக எடுத்துக்கொள்பவன், எல்லா விதமான பற்றற்றவன், அதுக்கப்புறம் இகழ்ச்சி புகழ்ச்சி இவைகளை சமமாக மதிப்பவன், எப்பொழுதும் பகவானையே சிந்தித்து கொண்டிருப்பவன், தனக்குன்னு ஒரு இடமை ஒரு உடைமை ஒரு இடம் இவைகளெல்லாம் வைத்து கொள்ளாமல் இருப்பவன், ஸ்திரமதிகி எப்பொழுதும் நிலைத்த இறைவனிடத்திலே நிலைத்த புத்தி உடையவன். அவன் யாரோ அந்த மனிதன் எனக்கு மிகவும் பிரியமானவன். கடைசியாக பகவான் முடிக்கிறார், இதுவரை நான் சொன்னது ஏத்து தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே. இந்த தர்ம அமிர்தம்ங்கிறார். இதுதான் தர்மம். சாஸ்திரம் வேதங்கள் சொல்லுகின்ற சகல தத்துவமும் இதுதான். அதனால் இந்த அமிர்தமான தர்மத்தை பயன் கருதாது யார் அனுஷ்டிக்கிறார்களோ அந்த பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். அதனால் சாமான்யமாக நம்ம பக்தின்னு எதை வைத்து கொண்டிருக்கிறோமோ அதை பற்றியே பகவான் இங்கே பேசலை. பகவான் பேசுகிறதெல்லாம் எல்லாம் மனசு சம்பந்தமானது, புத்தி சம்பந்தமானது. அகங்காரம் மமக்காரத்தை தியாகம் செய்து இருப்பதெல்லாம் இறைவனே இருத்தல் என்பதுதான் உண்மையான பக்தி. அதுவே பக்தியினுடைய முடிந்த நிலை என்று பகவான் இங்கே பக்தி யோகத்தில் சொல்லி இருக்கின்றார். இந்த அளவில் இந்த 6 அத்தியாயங்கள் ஈஸ்வர ஸ்வரூபத்தை சொல்லி இருக்கின்றன. ஈஸ்வரன் பராபிரகிருதி அபராபிரகிருதி, அதாவது சகுணம் நிர்குணம் என்று 2 நிலைகளில் இருக்கின்றார். அந்த ஈஸ்வரனை அடையிறதுக்கான உபாயம் பக்தி என்பதுதான். அந்த பக்தியில் கர்மயோகம் உபாசனை ஞானம்ங்கிறது எல்லாம் இருக்குது. அந்த ஈஸ்வர அனுகிரகம் இல்லாமல் நாம் அதை அடைய முடியாது. அதையும் சொல்லியிருக்கிறார். அவன் அருளாலே அவன் தான் வணங்கினா. இந்த பக்தி நமக்கு வர்றதுக்கும் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கணும் என்று பகவான் சொல்லி இருக்கின்றார். இந்த அடிப்படையில் இந்த 12வது அத்தியாயத்தை நம்ம நிறைவு செய்கின்றோம். சுருக்கமாக சொன்னால் இந்த ஞான பக்தியினுடைய பிரயோஜனம், பக்தி அப்படிங்கிறது சமத்துவம் என்பது தான். எல்லா உயிர்களையும் எல்லோரையும் சமமாக பார்த்தல். பக்தியில் நம்ம மனது மேலே போக போக இந்த சமத்துவ புத்தியானது மேலோங்கும். சமத்துவம்னா லோக்கல் அரசியல்வாதி சொல்கிற சமத்துவம் கிடையாது, உண்மையான சமத்துவம். அதனால் எல்லா சமத்துவங்கிறதா சமூக நீதிங்கிறதா எங்கள் நோக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உண்மையான சமத்துவம் எல்லாம் இறைவனேன்னு பார்க்கிறது, இறைவன் இல்லைன்னு பார்க்கறது இல்லை, எல்லாம் இறைவனேன்னு பார்க்கிறது. அதனால மனது சமநிலை மாறாமல் இருக்கிறதா சமத்துவம். மனது விருப்பு கொள்ளாமல் இருக்கிறதுங்கிறது தான் சமத்துவம். சரி, இதுதான் இதோடைய நிறைவு. இந்த அளவில் இந்த 12வது அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.